Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு தேங்காய் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி நல்லா திருவி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் கொப்பரைக்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் தேங்காயும் யூஸ் பண்ணலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்சின பால். இப்போ இந்த கொக்கோ பவுடரையும் பாலையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொப்பரைக்காய் 1.5 கப் அளவுக்கு அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை இதுக்கு இதுவே இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல கொக்கோ பவுடர் பால் மிக்ஸ் அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி திக் ஆனதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ரொம்ப நேரம் தேவைப்படாது, உடனே க்ரீம் ஒரு மாதிரி உருகிடும். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக கரைஞ்சி இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, பட் கொஞ்சம் நேரத்தில் இது திக்காகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். இது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக பேன்லேருந்து ஒட்டாமல் வந்துடும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் நெய் தடவிருக்கேன். அதில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் சர்க்கரை கொக்கோ மிக்ஸ் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம், லெவல் பண்ணிவிட்டு. ஸோ ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிடுங்க. நல்லா லட்டு ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக உருட்டிடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டான ஒரு கோகோனட் ஸ்வீட் ரெடி. இது நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். நீங்கள் சாதா தேங்காய் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது வறுப்பட்டு அதுக்கப்புறமா அது எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.